வணக்கம் மாணவர்களே. சென்ற வகுப்பில் நாம் சுவாசிக்கும் காற்று பாடத்தில் பகுதி 1ஆன காற்று அறிமுகம் மற்றும் அன்றாட வாழ்வில் காற்றின் முக்கியத்துவங்கள் என்ன என்பதை பற்றி தெளிவாக பார்த்தோம். இன்றைய வகுப்பில் நாம் காற்றின் உட்கூறுகளும் அவற்றின் அளவுகளும் மற்றும் காற்று மாசுபடுதல், காற்று மாசுபடுவதால் என்னென்ன விளைவுகள் ஏற்படுகின்றன, காற்று மாசுபாட்டை என்னென்ன வழிகளில் குறைக்கலாம் என்பதை பற்றி தெளிவாக படிக்க இருக்கிறோம். பூமியை சூழ்ந்து காணப்படக்கூடிய இந்த காற்று மண்டலமானது பல வாயுக்கள் ஒன்றிணைந்த ஒரு கலவை என்று நாம் சென்ற வகுப்பில் படித்திருந்தோம் இல்லையா? கலவை என்னும் போது அதில் ஒரே ஒரு வாயு மட்டும் இருக்காது, பல வாயுக்கள் ஒன்றிணைந்து காணப்படுவதை தான் நாம் கலவை என்று கூறுகிறோம். நம்மை சுற்றி காணப்படக்கூடிய இந்த காற்றில் நைட்ரஜன், ஆக்சிஜன், கார்பன் டை ஆக்சைடு, நீராவி மற்றும் சில பிற வாயுக்கள் கலந்து காற்று ஒரு கலவையாக காணப்படுகின்றது. இன்று நாம் அந்த காற்றில் உள்ள உட்கூறுகளான நைட்ரஜன், ஆக்சிஜன், கார்பன் டை ஆக்சைடு, நீராவி மற்றும் சில பிற வாயுக்களை பற்றி தெளிவாக படிக்க இருக்கின்றோம். மாணவர்களே, அனைவரும் இந்த படத்தை பாருங்கள். காற்றின் உட்கூறுகள் மற்றும் அவற்றின் அளவுகள். இந்த படத்தை நீங்கள் பார்க்கும்போது ஒரு முழுமையான வட்டத்தை பார்க்கிறீர்கள் இல்லையா? இந்த முழுமையான வட்டத்தை நாம் 100% என்று எடுத்துக்கொண்டால் அதில் ஊதா நிறமானது அதிக அளவில் காணப்படுகிறது. பார்க்கிறீர்களா? ஊதா நிறமானது அதிக அளவில் காணப்படுகிறது. அதனுடைய அளவு என்னவென்றால் 78%. அதாவது 100%த்தில் 78% ஊதா நிறம் காணப்படுகிறது. இந்த ஊதா நிறம் எந்த வாயுவை குறிப்பிடுகிறது என்றால் நம் வளிமண்டலத்தில் இருக்கக்கூடிய நைட்ரஜன் என்ற வாயுவை குறிப்பிடுகிறது. நம் வளிமண்டலத்தில் உள்ள காற்றில் அதிக அளவில், அதாவது 78% அளவில் நைட்ரஜன் வாயு காணப்படுகிறது. அடுத்ததாக இளநீல வண்ணத்தில் குறிக்கப்பட்டுள்ள பகுதியை பாருங்கள். 21%. அதாவது அந்த 21% எந்த வாயுவை குறிப்பிடுகிறது என்றால் மனிதர்களாகிய நாம் சுவாசித்தலுக்கு மிக மிக தேவையான ஆக்சிஜன் வாயுவை குறிப்பிடுகிறது. வளிமண்டலத்தில் ஆக்சிஜன் வாயுவானது 21% காணப்படுகிறது. மேலும் உள்ள 1%த்தில் 0.03% கார்பன் டை ஆக்சைடும் 0.07% பிற வாயுக்களும் கலந்து முழுமையாக 100%மாக காற்றானது நம் பூமியை சுற்றி காணப்படுகிறது. முதலாவதாக நாம் காற்றில் அதிக அளவில் காணப்படக்கூடிய நைட்ரஜன் வாயுவை பற்றி பார்க்கலாம். நைட்ரஜன் வாயு காற்றில் 78%, அதாவது மிக அதிக அளவில் காணப்படக்கூடிய ஒரு வாயு. நாம் வாழும் இந்த உலகில் இதுவரையும் எண்ணற்ற கண்டுபிடிப்புகளை அறிவியல் அறிஞர்கள் கண்டுபிடித்திருக்கிறார்கள் இல்லையா? இப்பொழுது நீங்கள் பார்த்து கொண்டிருக்கக்கூடிய இந்த தொலைக்காட்சி பெட்டியை கூட ஒரு அறிவியல் அறிஞர் கண்டுபிடித்துள்ளார். தெரியுமா? ஜான் லோகி பெயர்ட் என்கிற ஒரு அறிவியல் அறிஞர் இந்த தொலைக்காட்சி பெட்டியை கண்டுபிடித்தார். இது போன்று மேலும் பல கண்டுபிடிப்புகளை அறிவியல் அறிஞர்கள் கண்டுபிடித்து நம்முடைய மனித வாழ்க்கையை சுலபமானதாகவும் எளிமையானதாகவும் நிறைவானதாகவும் மாற்றியிருக்கிறார்கள். நிறைய அறிவியல் கண்டுபிடிப்புகளோடு நாம் இன்று வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். இதே போன்றுதான் 1772ஆம் ஆண்டு ஸ்காட்லாந்து நாட்டை சேர்ந்த அறிவியல் அறிஞர் டேனியல் ரூதர்ஃபோர்ட் என்பவர் தீங்கு விளைவிக்கக்கூடிய ஒரு காற்றை கண்டறிந்தார். தீங்கு விளைவிக்கக்கூடிய காற்று என்றால் நாம் சுவாசிக்கும் காற்று ஆக்சிஜன். ஆக்சிஜன் இல்லை என்றால் நம்மால் சுவாசிக்க முடியுமா? இல்லை. சுவாசிக்க முடியாத சூழ்நிலையில் சிரமத்திற்கு ஆளான போது வேறு ஒரு வாயுவும் காற்றில் கலந்திருப்பதை அவர் கண்டறிந்தார். அப்படி தீங்கு விளைவிக்கும் காற்று என்று கண்டறிந்த காற்றைத்தான் நாம் இன்று நைட்ரஜன் என்ற பெயரில் அழைக்கிறோம். இந்த நைட்ரஜன் வாயு தீங்கு விளைவிக்கும் காற்றாக கண்டுபிடிக்கப்பட்டாலும் இன்று பல தேவைகளுக்காக பயன்படுத்தப்படுகிறது. முதலில் நைட்ரஜன் வாயு அடைக்கப்பட்ட உணவு பொட்டலங்கள். உணவு பொட்டலங்களுக்குள் நைட்ரஜன் வாயுவை செலுத்தும் போது
அந்த உணவுப் பொருளானது நீண்ட நாட்கள் கெடாமல் பாதுகாப்பாக இருக்கும். அனைவரும் இந்த படத்தை பாருங்கள். பெற்றோர் நமக்கு வீட்டில் ஆரோக்கியமாக சுவையாக நமக்கு உணவை சமைத்து தாராங்க. இன்று சமைத்து தந்த உணவை நீங்கள் நாளை உண்பீர்களா? இல்லை. என்ன சொல்வீங்க? இந்த சாப்பாடு கெட்டு போயிடுச்சு, இதுல நல்ல சுவை இல்ல, மனம் இல்ல, அதனுடைய நிறம் மாறிவிட்டது, இப்படி நிறைய குறைகளை சொல்லி வேண்டாம் அப்படின்னு ஒதுக்கிடுவீங்க இல்லையா? ஆனா இந்த உணவு பொட்டலங்கள் பாக்கெட்ல இருக்கிற உணவுப் பொருட்களை பார்க்கும்போது உங்களுக்கு அதை சாப்பிட வேண்டும் என்று மிகவும் ஆசையாக இருக்கும். ரொம்ப பிடிவாதம் பிடித்து அதுதான் வேணும் அப்படின்னு கேட்டு வாங்கி சாப்பிடுவீங்க. அந்த உணவுப் பொருட்கள் எவ்வளவு நாளானாலும் நீண்ட காலமாக கெட்டு போகாமல் இருப்பதற்காக அந்த உணவு பொட்டலங்களுக்குள் நைட்ரஜன் வாயு செலுத்தப்படுகிறது. இந்த நைட்ரஜன் வாயுவை ஏன் அந்த உணவு பொட்டலங்களுக்குள்ள செலுத்துறாங்கன்னா, அதில் இருக்கக்கூடிய உணவுப் பொருளின் மீது இந்த நைட்ரஜன் வாயுவானது எந்த ஒரு தாக்கத்தையும் ஏற்படுத்தாது. அதனுடைய நிறத்திலோ மணத்திலோ சுவையிலோ எந்த மாற்றத்தையும் நைட்ரஜன் வாயு ஏற்படுத்தாது. மேலும் உள்ளிருக்கக்கூடிய ஆக்சிஜன் வாயுவை அது வெளியேற்றி அந்த இடத்தில் இந்த நைட்ரஜன் வாயு இருப்பதனால் உணவுப் பொருட்கள் கெட்டு போவது கிடையாது. மேலும் இந்த நைட்ரஜன் வாயு உள்ளே இருப்பதனால் இந்த உணவுப் பொருட்கள் தயாரிக்கக்கூடிய இடத்திலிருந்து கடைகளுக்கு வரும் வரை எந்தவித சேதாரமும் இல்லாமல் பாதுகாப்பாக வந்து சேர்கிறது. இந்த காரணங்களுக்காக நைட்ரஜன் வாயு பயன்படுத்தப்படுகிறது. உயிரணுக்கள் திரவ நைட்ரஜன் மூலம் சேகரிக்கப்படுகிறது. உயிரணுக்கள் என்றால் என்ன? இந்த உலகில் உள்ள ஒவ்வொரு உயிரினமும் தன்னுடைய இளம் உயிரியை உருவாக்குகிறது. நம் பெற்றோர்களிடமிருந்து நாம் இந்த உலகத்திற்கு வந்திருக்கிறோம் இல்லையா? அதே போன்று பெரிய மரங்களிலிருந்தும் பெரிய செடி கொடிகளிலிருந்தும் பெரிய தாவரங்களிலிருந்தும் அதனுடைய சிறிய கன்றுகள் முளைத்து வளர்கிறது. விலங்குகளை பார்க்கும்போது அந்த விலங்குகளிடமிருந்தும் சிறிய குட்டிகளை அது ஈனுகிறது. இவ்வாறு ஒவ்வொரு உயிரினமும் அதனுடைய இளம் உயிரியை இந்த உலகத்தில் தோற்றுவித்து அந்த இனத்தை இந்த பூமியில் தக்க வைத்துக் கொள்கிறது. இதற்கு காரணமாக இருப்பதுதான் உயிரணு. அந்த உயிரணுக்களை பாதுகாப்பாக வைத்திருப்பதற்காக நைட்ரஜனை திரவ வடிவில் மாற்றி அந்த திரவ நைட்ரஜன் மூலமாக உயிரணுக்களை சேகரித்து வைக்க பயன்படுகிறது. தாவரங்களினுடைய வளர்ச்சிக்கு நைட்ரஜன் வாயு மிகவும் தேவையான ஒன்றாக இருக்கிறது. தாவரங்கள் வளர்ச்சியடைந்து வரும்போது அதற்கு தேவையான நைட்ரஜனை காற்றிலிருந்து நேரடியாக பெற்றுக்கொள்ள முடியாது. அப்போது இந்த தாவரங்கள் எப்படி நைட்ரஜனை பெற்றுக்கொள்கின்றன? வளிமண்டலத்தில் இருக்கக்கூடிய நைட்ரஜன் ஆனது மழை பெய்யும் போது நைட்ரஜன் வாயுவானது மழை நீருடன் சேர்ந்து பூமியின் தரைப்பரப்பை வந்து அடைகிறது. பூமியில் சேர்ந்த இந்த நைட்ரஜன் தாவரங்களினுடைய வேர்களின் மூலமாக உறிஞ்சப்பட்டு தாவர வளர்ச்சிக்கு தேவையான சத்தை கொடுக்கிறது. அப்படி தாவரங்களினுடைய வேர்களால் உறிஞ்சப்படும் போது மண்ணில் இருக்கக்கூடிய பாக்டீரியாக்கள் அந்த நைட்ரஜனை சிறு சிறு முடிச்சுக்களாக, அதாவது தாவரத்திற்கு தேவைப்படக்கூடிய சத்துக்களாக மாற்றி அந்த வேரில் சேகரித்து வைக்கிறது. அனைவரும் இந்த படத்தை பாருங்கள். தாவரங்களின் வேர்களில் காணப்படும் நைட்ரஜன் முடிச்சுகள். சில தாவரங்களை நீங்க வேரை பார்க்கும்போது அந்த வேரில் இப்படி சிறு சிறு முடிச்சுகள் இருப்பதை பார்க்கலாம். இதுதான் நைட்ரஜன் முடிச்சுகள். அதாவது அந்த தாவரம் வளர்வதற்கு தேவையான சத்தை மண்ணிலுள்ள பாக்டீரியாக்கள் முடிச்சுகளாக மாற்றி வேரில் சேகரித்து வைக்கின்றது. இந்த சத்தை எடுத்துக்கொண்டு தாவரங்கள் வளர்கின்றன. எனவே தாவரங்களினுடைய வளர்ச்சிக்கு நைட்ரஜன் வாயுவானது மிகவும் தேவையாக கருதப்படுகிறது. அது மட்டுமல்ல, வாகனங்களில் உள்ள டயர்களிலும் நைட்ரஜன் வாயு செலுத்தப்படுகிறது. நைட்ரஜன் வாயு செலுத்தப்பட்ட டயர்களை கொண்ட வாகனங்களை ஓட்டும் போது அந்த வாகனங்களில் எரிபொருள் குறைவாக தேவைப்படுகிறது. இந்த நைட்ரஜன் வாயுவானது வெடிமருந்துகள் தயாரிப்பிலும் பயன்படுத்தப்படுகிறது. விவசாயிகளுக்கு உரமாகவும் இந்த நைட்ரஜனை பயன்படுத்துகிறார்கள். இவ்வாறு காற்றில் அதிக அளவில் கலந்திருக்கக்கூடிய இந்த நைட்ரஜன் வாயுவானது பல விதங்களில் மனிதர்களாகிய நமக்கும் இந்த பூமிக்கும் பயன்படுகிறது. நைட்ரஜன் காற்றில் 78% நைட்ரஜன் உள்ளது. அடைக்கப்பட்ட உணவினை நீண்ட நாள் பாதுகாக்க, உயிரணுக்கள் சேமிக்க, தாவரங்கள் வளர, வாகனங்களை இயக்க,
வெடிபொருட்களாகவும் நைட்ரஜன் பயன்படுகிறது. அடுத்ததாக ஆக்சிஜன். ஆக்சிஜன் மிக மிக முக்கியமான வாயு. ஏன் ஆக்சிஜன் மிக மிக முக்கியமான வாயு? ஏனென்றால் நாம் உயிர் வாழ்வதே ஆக்சிஜனால் தான். நாம் உயிர் வாழ்வதற்காக காற்றிலுள்ள ஆக்சிஜனை தான் நாம் சுவாசிக்கிறோம். எனவே ஆக்சிஜன் மிக மிக முக்கியமான ஒரு வாயு. இந்த ஆக்சிஜன் மொத்தமாக காற்று மண்டலத்தில் 21% அளவு உள்ளது. ஆக்சிஜனின் பயன்கள் என்னவெல்லாம் என்று பார்ப்போமா? முதலில் ஆக்சிஜன் ஆனது நாம் சுவாசிப்பதற்கு பயன்படுகிறது. மனிதர்களாகிய நாம் மட்டுமல்ல, உலகில் உள்ள அனைத்து உயிரினங்களும் சுவாசிப்பதற்கு ஆக்சிஜன் தேவைப்படுகிறது. ஆக்சிஜனை நாம் சுவாசிக்கும் போது அந்த ஆக்சிஜன் நம் உடலுக்குள் சென்று உடலில் உள்ள இரத்த ஓட்டத்திற்கும், அதாவது இரத்தத்தை உடலின் ஒரு பகுதியிலிருந்து இன்னொரு பகுதிக்கு எடுத்து செல்வதற்கும் இந்த ஆக்சிஜன் நமக்கு தேவைப்படுகிறது. அடுத்ததாக ஆக்சிஜன் வாயு எரிதலுக்கு துணை செய்கிறது. பொருட்கள் எரிய வேண்டுமென்றால் காற்றில் உள்ள ஆக்சிஜன் தேவை. காற்றில் ஆக்சிஜன் இல்லை என்றால் பொருட்கள் எரியாது. பொருட்கள் எரிவது காற்றில் இருக்கக்கூடிய ஆக்சிஜன் என்ற வாயுவின் தன்மையினால் தான் பொருட்கள் எரிகின்றது. எரிதல் என்ற செயலுக்கு ஆக்சிஜன் தேவைப்படுகிறது. மின்சார உற்பத்தியில் ஆக்சிஜன் பயன்படுத்தப்படுகிறது. எப்படி மின்சார உற்பத்தியில் ஆக்சிஜன் பயன்படுத்தப்படுகிறது? மின் உற்பத்தி நிலையங்களில் நிலக்கரியை எரித்து அதிலிருந்து கிடைக்கும் வெப்பத்திலிருந்து மின்சாரம் தயாரிக்கப்படுகிறது இல்லையா? அப்போது அங்கு நடைபெறும் அந்த எரித்தல் என்ற செயலுக்கு காற்றில் இருக்கக்கூடிய ஆக்சிஜன் நமக்கு தேவைப்படுகிறது. நம் வீட்டில் அதிக அளவிலான பொருட்கள் உலோகங்களினால் ஆனவையாக உள்ளது. உங்கள் வீடுகளில் உள்ள ஜன்னலை பாருங்கள். ஜன்னல் கம்பி என்ன உலோகத்தினால் ஆனது? இரும்பு. உங்கள் வீடுகளில் பயன்படுத்தப்படக்கூடிய பாத்திரங்கள் என்ன உலோகத்தால் ஆனது? ஸ்டீல். இப்படி இந்த ஸ்டீல், இரும்பு போன்ற உலோகங்களை பிரித்தெடுக்கக்கூடிய முறையிலும் அந்த உலோகங்களை உருக்கி பொருட்களாக மாற்றும் முறையிலும் ஆக்சிஜன் பயன்படுத்தப்படுகிறது. ஆக்சிஜன் ஆனது ராக்கெட்களில் எரிபொருளாகவும் பயன்படுத்தப்படுகிறது. அடுத்ததாக மருத்துவமனைகளில் நோயாளிகளுக்கு செயற்கை சுவாசம் அளிப்பதற்கும் ஆக்சிஜனை பயன்படுத்துகிறார்கள். சாதாரணமாக நல்ல உடல் ஆரோக்கியத்துடன் இருப்பவர்களால் காற்றில் இருக்கக்கூடிய ஆக்சிஜனை சுவாசிக்க முடியும் இல்லையா? ஆனால் மருத்துவமனையில் நோயின் தாக்கத்தால் சிகிச்சையில் இருப்பவர்களுக்கு தேவையான ஆக்சிஜனை சாதாரண மனிதர்களைப் போல காற்றிலிருந்து சுவாசிக்க முடியாததால் அவர்களுக்கு செயற்கையாக சுவாசம் அளிக்கப்படுகிறது. அந்த செயற்கை சுவாசத்திற்கு ஆக்சிஜன் வாயுவை உருளைகளில் அடைத்து பயன்படுத்துகிறார்கள். விண்வெளி வீரர்கள், ஆழ்கடலுக்குள் செல்பவர்கள், இவர்கள் ஆக்சிஜன் வாயு நிரப்பப்பட்ட உருளைகளை எடுத்து செல்கிறார்கள். மேலும் மலை ஏறுபவர்களுக்கும் ஆக்சிஜன் வாயு தேவைப்படும். ஏனெனில் மலைப்பகுதிகளில் உயரமாக செல்ல செல்ல மரங்களினுடைய எண்ணிக்கை குறைவதால் அங்கு ஆக்சிஜனினுடைய அளவு குறைகிறது. அதனால் மலை ஏறுபவர்கள் ஆக்சிஜன் வாயு நிரப்பப்பட்ட உருளைகளை தங்களுடன் எடுத்து செல்கிறார்கள். ஆக்சிஜனின் பயன்கள்: சுவாசிக்க, பொருட்கள் எரிய, மருத்துவமனையில் நோயாளிகளுக்கு, உலோகங்களை உருக்கி இணைக்க, மருந்து உற்பத்தி, கட்டுமானங்கள், போக்குவரத்து. அடுத்ததாக வளிமண்டலத்தில் மிக மிக குறைவான அளவில் காணப்படக்கூடிய கார்பன் டை ஆக்சைடு வாயுவை பற்றி படிப்போம். கார்பன் டை ஆக்சைடு வாயு எவ்வளவு சதவீதம் இருக்கிறது வளிமண்டலத்தில்? 0.03%. இந்த கார்பன் டை ஆக்சைடு வாயு 0.03 என்று மிக குறைந்த அளவில் காணப்பட்டாலும் இதனுடைய பயன்பாடு மிக மிக அதிகம். தாவரங்கள் தங்களுக்கு தேவையான உணவை தாங்களே தயாரித்து கொள்ளும் நிகழ்ச்சிக்கு தான் ஒளிச்சேர்க்கை என்று பெயர். அந்த ஒளிச்சேர்க்கையின் போது தாவரங்கள் காற்றில் இருக்கக்கூடிய கார்பன் டை ஆக்சைடு வாயுவை எடுத்துக்கொள்கின்றன. அந்த கார்பன் டை ஆக்சைடு வாயுவின் உதவியினால் தான் தாவரங்களில் ஒளிச்சேர்க்கை நடைபெறுகிறது. தாவரங்களில் ஒளிச்சேர்க்கை நடைபெற்றால்தான் தாவரங்கள் வளரும். அந்த தாவரங்களிலிருந்து மனிதர்களுக்கும் விலங்குகளுக்கும் தேவையான உணவுப் பொருட்கள் கிடைக்கும். எனவே காற்றில் இருக்கக்கூடிய கார்பன் டை ஆக்சைடு வாயுவானது மனிதர்களுக்கும் விலங்குகளுக்கும்
தாவரங்களுக்கும் தேவையான உணவினை பெறுவதில் முக்கிய பங்கு வகிக்கிறது. இந்த கார்பன் டை ஆக்சைடு வாயுவின் மிக முக்கியமான மற்றொரு பயன் என்ன தெரியுமா? தீ விபத்துக்கள் ஏற்படும் போது அந்த தீயினை அணைப்பதற்கு கார்பன் டை ஆக்சைடு வாயுவை பயன்படுத்துகிறார்கள். எப்படி கார்பன் டை ஆக்சைடு வாயு தீயை அணைக்கிறது? தீ எரிவதற்கு என்ன வாயு தேவை? வெரி குட், ஆக்சிஜன் தேவை. தீ எரிவதற்கு ஆக்சிஜன் வாயு தேவைப்படுகிறது. கார்பன் டை ஆக்சைடு வாயு எப்படி தீயை அணைக்கிறது? கார்பன் டை ஆக்சைடு வாயு தீயணைக்கும் கருவியிலிருந்து வெளிவரும் போது உலர் பனிக்கட்டிகளாக பனி துகள்களாக வெளிவந்து அந்த தீயின் மீது படும்போது தீ எரிவதற்கு துணை புரியக்கூடிய ஆக்சிஜன் வாயுவை அகற்றி தீயினை முழுவதுமாக அணைக்கிறது. இந்த காரணத்துக்காகத்தான் காற்றினாலும் மின்சாரங்களினாலும் ஏற்படக்கூடிய தீ விபத்தினை அணைப்பதற்கு கார்பன் டை ஆக்சைடு வாயுவை பயன்படுத்துகிறார்கள். மேலும் கார்பன் டை ஆக்சைடு வாயுவானது நம் வீடுகளில் உள்ள குளிர்சாதன பெட்டிகளிலும் பயன்படுத்தப்படுகிறது. நெகிழி மற்றும் பல படிமங்கள் தயாரிப்பிலும் கார்பன் டை ஆக்சைடு வாயு பயன்படுத்தப்படுகிறது. எனவே மிக குறைவான அளவில் இந்த கார்பன் டை ஆக்சைடு வாயு காணப்பட்டாலும் அதிக அளவில் நன்மை பயக்கக்கூடிய ஒரு வாயுவாக காணப்படுகிறது. காற்றின் உட்கூறுகளில் நாம் இதுவரைக்கும் நைட்ரஜன் வாயு, ஆக்சிஜன் வாயு, கார்பன் டை ஆக்சைடு வாயுவை பற்றி படித்தோம். அடுத்ததாக மிக குறைவான அளவில், அதாவது 0.07 என்ற அளவில் பிற வாயுக்கள் என்று அழைக்கப்படக்கூடிய சில வாயுக்களும் நம்முடைய வளிமண்டலத்தில் கலந்து காணப்படுகிறது. அந்த பிற வாயுக்களில் ஹைட்ரஜன், ஹீலியம், ஆர்கான் போன்ற வாயுக்கள் காணப்படுகிறது. முதலில் ஹைட்ரஜன் வாயுவை பார்க்கலாம். ஹைட்ரஜன் வாயு மிக லேசான, எளிதில் தீப்பற்றக்கூடிய ஒரு வாயு. அதனால இந்த ஹைட்ரஜன் வாயுவை எங்க பயன்படுத்துறாங்கன்னா, பெரிய ராட்சத பலூன்கள் பறக்கும் பார்த்திருக்கீங்களா? மனிதர்கள் அதுல பயணம் செய்வாங்க பார்த்திருக்கீங்களா? அந்த ராட்சத பலூன்களை உயரமாக பறக்க வைப்பதற்காக இந்த ஹைட்ரஜன் வாயுவை பயன்படுத்தி தீ எரிய செய்து அந்த வெப்பத்தின் மூலமாக இந்த ராட்சத பலூன்கள் பறக்கிறது. இந்த காரணத்துக்காக ஹைட்ரஜன் வாயுவை பயன்படுத்துகிறார்கள். சரியா? அடுத்ததாக ஹீலியம். ஹீலியமும் மிகவும் லேசான ஒரு வாயு. இந்த ஹீலியம் மிக குறைந்த அளவில் தான் நம்ம வளிமண்டலத்தில் காணப்படுகிறது. ஹீலியம் சூரியனில் அதிகமாக இருக்கிறது. மிகவும் வெப்பத்தன்மையுடைய ஒரு வாயு இது. அடுத்ததாக ஆர்கான். ஆர்கான் உங்க வீட்ல எல்லாம் எல்லார் வீட்லயும் லைட் இருக்கும், அப்படிதானே? இரவு நேரமானா நாம எதை பயன்படுத்துறோம்? மின் விளக்குகளை பயன்படுத்துகிறோம். அந்த மின் விளக்குகளின் உள்ளே இருக்கக்கூடிய அந்த இழைகளில் ஆர்கான் வாயு பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. மாணவர்களே, இன்று நாம் காற்றின் உட்கூறுகளும் அந்த காற்றின் உட்கூறுகளினுடைய அளவையும் மற்றும் அதனுடைய பயன்பாடுகளையும் அதனுடைய பண்புகளையும் நாம் பார்த்தோம் இல்லையா? காற்றின் உட்கூறுகள் என்னவெல்லாம்? எதெல்லாம் காற்றின் உட்கூறுகளாக நாம் கற்றுக்கொண்டோம்? நைட்ரஜன், ஆக்சிஜன், கார்பன் டை ஆக்சைடு, நீராவி மற்றும் பிற வாயுக்கள். நைட்ரஜன் காற்றில் 78% உள்ளது. நைட்ரஜன் தான் அளவில் மிக அதிகமாக காணப்படக்கூடிய ஒரு வாயு. நைட்ரஜன் வாயுவை நாம் எதற்கெல்லாம் பயன்படுத்துகிறோம்? பொட்டலங்களில் அடைக்கப்பட்ட உணவினை நீண்ட நாள் பாதுகாப்பதற்கு, திரவ நைட்ரஜன் மூலம் உயிரணுக்களை சேமிப்பதற்கு பயன்படுத்தப்படுகிறது. பயிர்களின் வளர்ச்சிக்கு வேர் முடிச்சுகளில் நைட்ரஜன் உள்ளது. வாகனங்களை இயக்கவும் வாகனங்களில் உள்ள டயர்களில் காற்றை நிரப்பவும் நைட்ரஜன் வாயு பயன்படுத்தப்படுகிறது. வெடிபொருட்கள் தயாரிப்பிலும் இந்த நைட்ரஜன் வாயு பயன்படுத்தப்படுகிறது. அடுத்ததாக ஆக்சிஜன் வாயுவை பற்றி படித்தோம். ஆக்சிஜன் நாம் சுவாசித்தலுக்கு தேவையான மிக மிக முக்கியமான வாயு. மனிதர்களுக்கும் உலகில் உள்ள அனைத்து உயிரினங்களும் சுவாசித்தல் என்னும் செயல்முறையின் மூலமாக மட்டுமே நம்மால் உயிர் வாழ முடிகிறது. அந்த சுவாசித்தலுக்கு தேவையான மிக முக்கியமான வாயு ஆக்சிஜன். இந்த ஆக்சிஜன் வளிமண்டலத்தில் எத்தனை சதவீதம் காணப்படுகிறது? 21% காணப்படுகிறது. ஆக்சிஜனின் பயன்கள் என்னவெல்லாம்? ஆக்சிஜன் சுவாசித்தலுக்கு பயன்படுகிறது, மருத்துவமனையில் நோயாளிகளுக்கு பயன்படுகிறது, பொருட்கள் எரிவதற்கு துணை செய்கிறது, உலோகங்களை உருக்கி இணைப்பதற்கு பயன்படுகிறது, மருந்து உற்பத்தியில் பயன்படுகிறது, கட்டுமான பணியில் பயன்படுத்தப்படுகிறது,
ஆக்சிஜன் எரிதலுக்கு துணை செய்யும் வாயு என்று நாம் படித்தோம் இல்லையா? ஒருவேளை நம்முடைய வளிமண்டலத்தில் நைட்ரஜனினுடைய அளவு குறைவாகவும் ஆக்சிஜனுடைய அளவு அதிகமாகவும் இருந்தால் என்ன நிகழும்? எங்கு பார்த்தாலும் எளிதில் தீப்பற்றி கொள்ளும். ஏனென்றால் ஆக்சிஜன் எளிதில் எரியும் தன்மையுடைய வாயு, எரிதலுக்கு துணை செய்யக்கூடிய வாயு. அதனால்தான் காற்றில் அதிக அளவில் நைட்ரஜனும் குறைவான அளவில் ஆக்சிஜனும் காணப்படுகிறது. அடுத்ததாக கார்பன் டை ஆக்சைடை பற்றி படித்தோம். கார்பன் டை ஆக்சைடு அளவில் மிக குறைவாக, அதாவது 0.03 என்ற அளவில் மட்டுமே காணப்பட்டாலும் அதிக பயன்பாடுடைய ஒரு வாயு. ஏனென்றால் தாவரங்கள் ஒளிச்சேர்க்கையின் போது காற்றில் உள்ள கார்பன் டை ஆக்சைடை எடுத்துக்கொண்டுதான் தங்களுக்கு தேவையான உணவை அவை தயாரித்துக் கொள்கின்றன. எனவே தாவரங்களினுடைய ஒளிச்சேர்க்கைக்கு காற்றில் உள்ள கார்பன் டை ஆக்சைடு மிக முக்கியமான தேவையாக கருதப்படுகிறது. மேலும் கார்பன் டை ஆக்சைடு தீயணைப்பான்களில் பயன்படுத்தப்படுகிறது, நெகிழி தயாரிப்பில் பயன்படுத்தப்படுகிறது, குளிர்சாதன பெட்டிகளிலும் பயன்படுத்தப்படுகிறது. அடுத்ததாக காற்றில் உள்ள பிற வாயுக்களை பற்றி கற்றுக்கொண்டோம். காற்றில் உள்ள பிற வாயுக்கள் என்ன? ஹைட்ரஜன், ஹீலியம், ஆர்கான். ஹைட்ரஜன் வாயு மிக லேசான வாயு, எளிதில் தீப்பற்றி கொள்ளும் தன்மையுடைய வாயு. இந்த ஹைட்ரஜன் வாயுவை மிகப்பெரிய ராட்சத பலூன்கள் பறப்பதற்கு பயன்படுத்துகிறார்கள். அடுத்ததாக ஹீலியம் மற்றும் ஆர்கான். மேலும் காற்றில் நீராவியும் காணப்படுகிறது. மாணவர்களே, நாம் இவ்வளவு நேரம் கற்றுக்கொண்ட பாடத்திலிருந்து சில மதிப்பீட்டு வினாக்களை பார்க்கலாமா? காற்றில் இருக்கும் வாயுக்களின் சதவீதத்தை எழுதுக. நைட்ரஜன் வாயு. காற்றில் நைட்ரஜன் வாயு எத்தனை சதவீதம் காணப்படுகிறது? 78%. காற்றில் மிக அதிக அளவில் காணப்படக்கூடிய வாயு நைட்ரஜன் வாயு. இது மொத்தம் 78% காணப்படுகிறது. அடுத்தது ஆக்சிஜன் வாயு. காற்றில் ஆக்சிஜன் வாயு எத்தனை சதவீதம் காணப்படுகிறது? 21%. காற்றில் மனிதர்களின் சுவாசித்தலுக்கு தேவையான ஆக்சிஜன் வாயு 21% காணப்படுகிறது. அடுத்ததாக கார்பன் டை ஆக்சைடு வாயு. காற்றில் கார்பன் டை ஆக்சைடு வாயு எத்தனை சதவீதம் உள்ளது? 0.03. காற்றில் மிக மிக குறைந்த அளவில் காணப்படக்கூடிய வாயு கார்பன் டை ஆக்சைடு. அடுத்ததாக நீராவி. காற்றில் நீராவி எவ்வளவு உள்ளது? காற்றில் நீராவியானது அதன் சுற்றுச்சூழலுக்கு ஏற்ப மாறுபடுகிறது. அடுத்ததாக பிற வாயு. காற்றில் பிற வாயுக்களின் சதவீதம் என்ன? காற்றில் பிற வாயுக்கள் 0.07 என்ற அளவில் உள்ளது. பின்வருவனவற்றை வகைப்படுத்துக. நாய், பூனை, தென்னை மரம், குரங்கு, கத்தரிக்காய் செடி, பப்பாளி செடி. 2 தலைப்புகள் உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆக்சிஜனை கொடுப்பவை, கார்பன் டை ஆக்சைடை வழங்குபவை. நாய் ஆக்சிஜனை கொடுக்குமா, கார்பன் டை ஆக்சைடை வழங்குமா? வெரி குட், கார்பன் டை ஆக்சைடை வழங்கும். நாய் கார்பன் டை ஆக்சைடை வழங்குபவை என்னும் தலைப்பின் கீழ் எழுதலாம். அடுத்ததாக பூனை. பூனை ஆக்சிஜனை கொடுக்குமா, கார்பன் டை ஆக்சைடை வழங்குமா? கார்பன் டை ஆக்சைடை வழங்கும். தென்னை மரம் ஆக்சிஜனை கொடுக்குமா, கார்பன் டை ஆக்சைடை வழங்குமா? ஆக்சிஜனை கொடுக்கும். குரங்கு கார்பன் டை ஆக்சைடை வழங்கும். கத்தரிக்காய் செடி ஆக்சிஜனை கொடுக்கும். பப்பாளி செடி ஆக்சிஜனை கொடுக்கும். மாணவர்களே, மேலும் இது போன்ற மதிப்பீட்டு வினாக்களுக்கு விடையளிக்கக்கூடிய வகையில் உங்களை நீங்களே தயார்படுத்திக் கொள்ளுங்கள். அடுத்த பாட வேளையில் மீண்டும் சந்திக்கலாம். நன்றி.